தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாக ஒரு நேஷனல் மீடியாவில் நீங்கள் இன்றைக்கி பிரதமருக்கு வேண்டப்பட்டவர், உங்களை நல்லா தெரியும், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்னால இப்படி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு பாவங்க மாணவர்களுக்கு. என்ன இப்போ அது இதெல்லாம் ஒரு கட்சியா? அதெல்லாம் கரப்பாம்பூச்சி, அதெல்லாம் மூஞ்சே கிடையாது. ஆமாங்க, மூஞ்சி கிடையாது தான். ஏன்னா அதுக்கு மூஞ்சி கிடையாது, ஆனால் அதுக்கு கோபம் இருக்குது. இவ்வளோ ஒன்று இருக்குதுங்க. பெண் குழந்தைகள்லாம், சின்ன சின்ன பசங்க, சகோதரிகள்லாம் 5 நாள் கழிச்சு அதுங்களாம் போகுது. என்ன வீட்டில் அப்பா அமிச்சார், அம்மா அமிச்சார். நானே அப்பா அம்மாலலாம் இந்த மாதிரி கண்ட போராட்டத்துக்கு போய் பொறுக்கித்தனம் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டா போட்டு ரீல்ஸ் போடுறதுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க வீட்டில். இல்லை சினிமா நடிகரை பார்க்க வந்த கூட்டமாக அது. ஏதோ இளைஞர்கள் நான்லாம் பார்க்குறேன், ஏதோ இளைஞர்கள் கொஞ்சம் ஒரு கண்டிப்பாக அவங்க அந்த ஜென்சிங்க பண்ணுற அந்த வீடியோ போட்டு ஆடுறது அது பிடிக்காது தான். இல்லை, அது ஒரு வெற்றியை கொண்டாடுறது தானே. அதில் நான் என்ன சொன்னால், அவர் குருமூர்த்தி ஐயாக்கும் அந்த வயசில் இருக்கவங்களும் அது பிடிக்காது தான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். போராட்டத்தை சமூக விரோதின்றீங்க, அயல்நாட்டு கைக்கூலின்றீங்க, கற்பழிப்பு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவங்கள தேச துரோகின்னு முத்திரை குத்துறீங்க. என்ன வேலை இது? 2500 பேர் தேச துரோகி இல்லை இந்த மாதிரி குற்றவாளி டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ உங்கள் அமித்ஷாவும் ரிசைன் பண்ணணும். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? கோலி விளையாடிந்தாரா? ஐயா, என்னங்க பேச்சு இது? இல்லை, வெடிகுண்டு வச்சுட்டு கூட வரலாம் நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இங்கே ஒரு விஷயங்க, உண்மையை பேசணுன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஏங்க வளர மாட்டேதுன்னா இந்த மாதிரி ஆட்கள் தாங்க. அவங்க நமக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குற சொற்பொழிவாளர்கள்லாம் பாருங்களேன். ஐயா சுப்பிரமணிய சுவாமி, நம்ம ஒன்று பேசினா அவரு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா ஐயா எச் ராஜா கோர்ட் ஆகுது, அதாவதுன்னு வேண்டியது. அப்புறம் அங்கே போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அண்ணாமலைஜி சிறப்பான, அப்படியே சிங்கம் சிங்கம் ஈஸ் அண்ணாமலை துரை சிங்கம்ன்ற மாதிரி பாட்டெல்லாம் பாடினா பார்த்தா இன்றைக்கி பாஜகவுக்கே அவர் பெரிய பெரிய எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் எந்த பிரச்சனையுமே ரொம்ப தீர்க்கம் காட்டாத ஐயா இப்போ அண்ணா நயினார் நாகேந்திரன், இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க, கட்சியை ஓரளவுக்கு வளர்த்தாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் இருந்தாங்க, அருவருப்பான பேச்சு, ஒரு அநாகரிகமான செயல்பாடு இல்லை. அதே மாதிரி இவங்க இருந்தாங்க நிறைய பேர். நம்ம ஈலா கணேசன் இருந்தார். ஈலா கணேசன் என்ன பிரச்சனைனா, இந்த சிறுபான்மையினர் கிறிஸ்துவர்கள் மீது ஒரு மாதிரி பேசுவாரை தவிர்த்து இந்த மாதிரி மாணவர்களுக்கோ போராடுறவங்களுக்கெல்லாம் முத்திர குத்துற வேலைலாம் கிடையாது. லக்ஷ்மணன் ஒருத்தர் இருந்தார். அவரெல்லாம் பிரச்சனை இல்லாமல், அதாவது ஒரு கட்சியில் நல்ல தலைவர்கள் வந்தாங்கன்னா அந்த கட்சி நல்லபடியாக போகும். இந்த மாதிரி பேச்சாளர்கள், இப்போ குருமூர்த்தி, நான் என்ன கேட்குறேன், எதுக்கு வன்மத்தை கக்குறீங்கன்னு கேட்குறேன். இப்போ கான்ட்ரவர்சியாக பேசுகிறவங்கள தானே முன்னிலைப்படுத்துகிறாங்க இவங்க. இல்லைங்க, தப்பு. அதாவதுங்க, உங்கள் நோக்கம் என்ன? சரி, அவ்வளோ ரைட்டு நியாயம் பேசுகிறீங்களே, என்ன வெங்காயத்துக்கு பயந்து தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ண சொன்னீங்க? பயந்துட்டீங்க தானே. உங்கள் பயத்தை போக்குறதுக்கு எதிரில் இருக்கிறவங்கள குற்றம் சொல்லுவீங்களா? இப்போ தேடி தேடி வேட்டையாடுவீங்களா? என்ன நியாயம் இது? சம்மந்தமே இல்லாமல் ரப்பர் குண்டு போட்டு ரவை குண்டு போட்டு சுட்டிருக்கீங்க. கண்ணில் பட்டு போயிடுச்சு. நீங்கள் கொடுப்பீங்களா அவங்க பார்வையா? உங்களுக்கெல்லாம் போராட்டம்னா என்னன்னே தெரியாது. எப்பயுமே பின்னாடி இருந்தவங்க தானே நீங்கள். சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து பின்னாடி இருந்தவங்க தானே நீங்கள். காங்கிரஸ் கட்சி வயசாகி போயிடுச்சு, எல்லாம் பலபலத்து போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, வீரியமும் இல்லை, ஒரு மானமும் இல்லை, ரோசமும் இல்லை, கம்முன்னு இருக்குது. அதனால் உங்கள் பாட்டம் நல்லா இருக்குது. இன்னொன்று, காங்கிரஸுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாரும் வரியை போட்டு மக்களை சுரண்டி வெள்ளைக்காரனே இருந்திருக்கலான்ற அளவுக்கு இருக்குது உங்கள் ஆட்சி. அவ்வளோமா இப்போ இது யாரும் உற்பத்திலாம் பண்ணலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, சோனம் வாங்சுக்கு அவர் நேபாளத்து கூட நெருங்கினவர், அவர் சைனா கூட நெருங்கினவர், அவர் பாகிஸ்தானுக்கு அப்படி இப்படின்னு எதோ அச்சு விட வேண்டியது. அப்புறம் அந்த சோனம் வாங்சுக்கு என்ன வெங்காயத்துக்கு போய் ஜூஸ் குத்திங்க. இந்திய இறையாண்மைக்கோ இந்திய திருநாட்டுக்கோ எதிரானவர் ஐயா சோனம் வாங்சுக். அந்த ஆளோட, அதாவது பாரதிய ஜனதா பார்வையில் அந்த ஆள், அந்த மனிதன், அந்த மோசமானவன், அவனை பார்க்கறதுக்கு எதுக்கு ஐயா போனீங்க? நீங்கள் பரப்புனதாக தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரியான வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்த உடனே இந்த சைடு மாணவர்களும் ஒரு சில ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல.
மாணவர்கள் மீது ஒரு சில தவறுகள், ஒரு பிரதமரை வந்து நக்கலாக கேவலமான வார்த்தைகள்லாம் போட்டு பேசியிருக்காங்க. அதை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சிலர் கோவம் வருது, ரைட்டுங்களா? அப்போது இந்த 22 பேர் இவ்வளோ நாள் இழுத்துன்னு போனது, அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டதுனால வந்த பின்விளைவு. இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டு இருந்தால் அது அன்றைக்கே போயிட்டுருக்கும். இப்போது அது ஏற்றுக்க முடியல மனசு. தர்மேந்திர பிரதானுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறீங்க. என்னன்னா இப்போ நீயா நானா நீயான்னு வந்துச்சு. அப்போது ஏங்க வயசுக்கு என்னங்க மதிப்பு மரியாதை? ஒருத்தரோட முதிர்ச்சி எப்படி நீங்கள் அளவு விடலாம்? இப்போது சாலையில் போகிறேன், நான் ஒரு 20 வயசு பையன் என்னை வந்து பைக்கில் நான் போகும்போது கட்டடிச்சிட்டு ஹலோ அப்படி இப்படின்னு அது வந்து இப்படிலாம் கிராப்பு தலெல்லாம் வச்சுன்னுக்கிறேன், பார்க்குறதுக்கு லைட்டாக புள்ளிங்க மாதிரி இருக்காப்புல, வலி சண்டை வலிக்கிறாப்புல. நான் என்ன பண்ணோம், சரிப்பா பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு, இப்படி போயிட்டேன்னா எனக்கு முதிர்ச்சி இல்லை. நான் கூப்பிட்டு 2 வைக்கிறேன், அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டின்னு போயிட்டு 4 பேரை கூட்டின்னு வந்து அந்த 4 பேர் என்ன 2 வைக்கிறாங்க. இது முதிர்ச்சியா? இல்லை நல்ல கதிக்கு நீ போவியோ போக மாட்டியோ எப்படின்னா போ அப்படின்னு போகிறது முதிர்ச்சியா? இது ஒன்று. 2வது, அந்த மாணவனை கூப்பிட்டு, இப்பா நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன இப்போ கட்டடிச்சு நான் கீழே ஊன்ட்டேன், என் குடும்பத்தை நீ காப்பாற்றுவியா, ஏன் இப்படி இருக்கிறீங்க, இப்போ 18-20 வயசுயா, கொஞ்சம் பார்த்து போங்க அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் அந்த மாணவன் அண்ணா சாரிண்ணா, ஃபஸ்ட்டு என்ன தான் அவன் லோ அப்படின்றான் ஒரு மாதிரி, அண்ணா சாரிண்ணா அப்படின்னு போட்டால் அந்த இடத்துல நான் பெரிய மனுஷன், மிகப்பெரிய மனிதன். 3 சினாரியோ நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த விஷயத்தில் இந்த மாணவர்கள் கூப்பிட்டு, உங்கள் போராட்டம் நியாயமானது, உங்கள் பிரதமர் மோடி சொல்கிறேன், எனக்கு தர்மேந்திர பிரதானும் முக்கியம், நீங்களும் முக்கியம், 2 கண்ணில் பிரச்சனை ஆகிப்போச்சு, எந்த கண்ணு பெருசுன்னு கேட்குறீங்க. சரி, இளைஞர்கள் போராட்டம் பண்ணிட்டீங்க, உங்களுக்காக அவர் ராஜினாமா செஞ்சிடுவார், நீங்கள் தைரியமாக போய் படிக்கிறத பாருங்கள், வேலைக்கு போங்க, போய் ஒரு வழக்கு இருக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் பிரதமர் கண்ணியமானவர். ஆளுக்கு பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. அப்போ இது சிண்டு முடிக்கிற வேலை தானே? இளைஞர்கள், சும்மா இருக்கிற இளைஞர்கள் சொரிஞ்சு விடுற வேலை தானே? எல்லாம் 60 வயசு 70 வயசு 80 வயசில் இருக்கிற நீங்களே இவ்வளோ சேட்டை பண்ணிங்கன்னா, ரத்தம் 20 வயசில் கொதிக்கிற வயசில், 30 வயசில் முறுக்குத்தனமாக இருக்கிற வயசில் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒன்று ஆச்சு, யார் பாதிப்பு? தலைமை பண்புன்றது சண்டை போடுறது இல்லை, எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகிறது. அந்த கர்ஜனையிலே எல்லாம் அமுங்கணும். அதுதான் அந்த கர்ஜனைக்கு தோரணைக்கு அழகு. சும்மா சவுண்ட் விட்டுட்டு திரியிறது கிடையாது. அப்போது நீங்கள் இப்போ பண்ணுறது சவுண்ட் விட்டுட்டு திரியிறீங்க. எவ்வளவு வன்மங்க அந்த மாணவர்கள் மீது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் நினச்சி பாருங்களேன், நம்ம கேட்குறது பேண்ட் நீட்டு, தமிழ்நாடு மாணவர்கள் அங்கே பிரச்சனை ஃபேர் நீட்டு வெற்றி கிற்றி வந்துச்சு ஓரளவுக்கு, அவங்க கேட்டது அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் இப்போ அதுக்கு அவங்க பாதிப்புக்குள்ளாகிறாங்க. கேட்குறதுக்கு நாதி இல்லை, இன்றைக்கி அந்த மாணவர்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராடினா மத்திய அரசும் பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தலைமையில் இருக்கிற மாநில அரசும் பிரச்சனை. அப்போ அதே தான் அங்கேயும் நடக்குது. அந்தந்த மாநில அரசும் வழக்கு போடுது, மத்திய அரசும் வழக்கு போடுது. அப்போது இதெல்லாம் வந்து பாவம். உண்மையில் எனக்கு மாணவர்கள் நினச்சா, அதாவது அவங்க வந்து எப்போனாச்சும் தான் வந்து போராடுறது, எப்போனாச்சும் வந்து தான் கேட்குறது. தேர்வு இப்படி வச்சு எங்களை கொல்லாதீங்கடா பாவீங்களா, நாங்கள் ஏன் பாவம் பண்ணோம், படிக்கிறோம், ஆல்ரெடி ஃபீஸு கட்ட முடியல, கடன் வாங்கி எங்கள் அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க, வாத்தியார் சொல்லி கொடுத்தோம் ஃபெயில் ஆகிறேன். நீயா நானா கோபிநாத் 3 எபிசோடு கிட்டத்தட்ட பண்ணிட்டார் போல். 1120 வாங்கின ஒரு குழந்தை, ஒரு தொழிலாளியோட குழந்தை நீட்டில் பாஸ் ஆகி +2ல் 1128. அதால் டாக்டர் படிக்க முடியல, அது போய் உக்ரைனில் போய் படிக்கிறது, போர் நடக்கிற ஊரில் போய் படிக்கிறது. எவ்வளோ கேவலம் இல்லை? மொத்த தமிழ்நாடை, அதாவது எங்கன்னா வந்து இப்போ ஆலமரம் இல்லை பெரிய அரச மரம் தான் நாண்டுக்கிட்டு தொங்கலாம். அப்போ அந்த குழந்தை டாக்டர் ஆக முடியலன்னா, அனிதா மறைவுக்கு பிறகும் இவ்வளோ கேவலம் இருக்குன்னா அசிங்கப்பட வேண்டியது நம்ம தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டாவில் வைப்பு பண்ணிவிட்டு சாங் போட்டு தனுஷ் அடுத்து வராரு, அதுக்கு அடுத்து நானே பேசுகிறேன், பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டா தனுஷ்க்கு சம்மந்தம் ஆகிடும். என்னை இப்படி பேச வச்சது யார்? என் மனசை இப்படி மாற்றினது யார்? தலைமுறை அரசியல் தன்மை மாறுது, அது சரியில்லை, பிழையாக போகிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த குறிப்பாக தேசிய அரசியலில் சிஜேபியினுடைய இந்த போராட்டத்திற்கு பிறகு என்ன மாற்றங்கள்? இல்லை, இந்த சிஜேபி இப்போ நிறைவாக வந்த செய்தி என்னென்னா, எங்களை ஏமாத்துறாங்க, வார்த்தையை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு அந்த கட்சியினுடைய அமைப்பாளர் தாஸ் அவர்கள் வந்து இளைஞர் தெளிவாக பேசுகிறாங்க. என்ன வார்த்தையை சொன்னீங்களோ அந்த வார்த்தையை காப்பாற்று, கண்ணியத்தை காப்பாற்று, எங்களை கூப்பிட்டு பேசினீங்க, இதெல்லாம் தரதாக சொன்னீங்க, மீடியா முன்னிலையில்
ஊடகம்லாம் பார்க்கும்போது இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் சொன்னீங்க. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு இந்த நேரம் வந்து அந்த கையெழுத்தானது வந்திருக்கணும். நீங்கள் இதுக்கப்புறம் இதை பண்ணலை, எங்களை ஏமாற்றினீங்க, நம்ப வச்சு எங்களை ஏமாற்றினீங்க, சொல்லு சுத்தம் இல்லைன்னா எங்களுக்கு பயம் கிடையாது, இதுக்கு அடுத்து ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும், பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாப்புல. சின்ன பையனாச்சே, ஏமாற்றிடலாம், கதை சொல்லிடலாம், இராணுவம் இருக்குது, போலீஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அடுத்து எந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணுறாரோ இல்லை மொத்தமாக வேறு எதனா ஆகுமான்னு எனக்கு தெரியாது. தேர்தல்ன்றது வந்துனே இருக்கும், இடைத்தேர்தல்லாம் கூட வரும். ஒரு கட்சி இடைத்தேர்தலே தோக்குற அளவுக்கு எத்தனை போய் விட்டுக்காதீங்க. நான் நியாயமாக சொல்கிறேன். ஐயா ஒரு சிலர் பேசுவாங்க, நீட்டு எதுக்கு வந்ததுன்னா, போராட்டம் எதுக்கு பண்ணாங்கன்னா, பாராளுமன்றத்துக்கிட்ட போராட்டம் பண்ணலாமா, மனித குண்டு போகலாமா? நான் கேட்குறேன், மனித குண்டு வரலன்னா மண்ணாங்கட்டி வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? மனித குண்டுல போராட்டம் தான் வருமா? இப்போ இருக்காதா? என்ன பண்ணுறீங்க? காசு வாங்கி வரி கட்டுறமே எதுக்கு? நாட்டோட பாதுகாப்புக்கு தான். இந்த வெக்கங்கட்ட அரசியல் பேசுறதுக்கு எதுக்கு இம்மாந்தூர? நான் வந்து யாரும் நல்லவங்கலாம் என் ஊரில் சொல்ல, தீவிரவாதிகள் இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் உங்களுக்கு போடுறோம் ஓட்டு, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுக்குறோம் துட்டு. அதெல்லாம் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. சும்மா உட்காந்து பேசினே இருக்கக்கூடாது. தீவிரவாத விஷயமோ இல்லை இயற்கைக்கு எதிராக யாரோ போகிறாங்கன்னா அதை ஆதரிக்கிறது இல்லை. அதில் ஜென்யூனாக நிறைய பேர் மாணவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு கற்பினை தவறாக வந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க. எனக்கு உங்கள் மீது சந்தேகமாக இருக்கிறது ஒரு பத்திரிகையாளராக. அதனால் அந்த மாநில சிஜேபியினுடைய இளம் பேச்சாளர்கள் இல்லை அவங்களோட கொள்கை பரப்பு செயலாளர்கள், அந்த அமைப்பாளர்கள் எல்லாமே வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி தாங்காது. நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். 5 வருஷம் கொடுத்துருக்குறாங்க, 5 வருஷம் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. 2029 பார்த்துக்கலாம். அதுக்கு உள்ளே எதனா ஏடாகூடம் பண்ணி அடுத்தடுத்து மாநில தேர்தல்லாம் வரும். இது உங்களுக்கு ஆகாது. நீங்கள் வந்து உடனே இப்போ தான் இன்ஸ்டாக்குள்ளே வரீங்க. அவங்க ஆல்ரெடி இன்ஸ்டாலே வாழ்ந்துன்னுக்குறாங்க. இன்ஸ்டாவில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது எனக்கு தெரியும். ஸ்டேபிளான கவர்மெண்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் ஆட்சியை தக்க வச்சிங்கன்னா அது கரண்ட்டு மாதிரி சின்ன பசங்க போய் தொடாதீங்க. அதுக்கு மேலே ஐயா குருமூர்த்தி இல்லை சார் பாண்டே சார் அருமை நண்பர் இப்படி சொல்கிறாரு, இல்லை அண்ணாமலை அப்படி சொல்கிறாரு, அப்படி இப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா பாவம் 15 வருஷம் ஆக போகுது, 12 வருஷம் 13 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் கெட்ட பேர்லாம் இருக்குது, பிரச்சனைலாம் இருக்குது. இது வந்து உங்களோட அந்த இது வந்து கீழே போயிடும், உங்களோட நோஸ் டைவ் ஆகிடும் வளர்ச்சி. இல்லை இதில் நமக்கு E20 ஜனதா பார்ட்டி இப்போ மறுபடி இன்னொரு வடிவத்தில் வருது. இந்த பெட்ரோல் அது வந்து E20 ஒன்று வருது. விவசாயிகள் வந்து இப்போ அவங்க பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்களா, நம்ம ஏன் மாணவர்கள் சிஜேபியோட சேர்ந்து போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் சேர்ந்தாங்கன்னா குழன்னு ஆயிடுவீங்க. அதனால வேணாம், சீக்கிரமா. ஏன்னா வெறும் விவசாயிகள் போராட்டம் பண்ணப்பவே 3 மசோதா விவசாய மசோதா தேர்தலுக்காக பயந்து பின்வாங்கிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அதுவும் அந்த விவசாயிகள் சும்மா வர மாட்டாங்க. ஃபோன் பண்ணி பஞ்சாபில் அவங்க சொந்த காலத்தெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த திருப்பி மறுபடியும் அந்த ப்ளூ கலர் டர்பன் கட்டுன்னு வந்தால் பொருள் போட்டுன்னு வருவாங்க. பொலேரோ காரில் ஆந்திரா படத்தில் காட்டுற மாதிரியே வருவாங்க. அதெல்லாம் வேணாம், வலிக்குதுன்ற மாதிரி ஆயிரும். சேதம் ரெண்டுமே நம்புது தான். ப்ளூ டர்பனும் நம்புது தான், ஆரஞ்சு டர்பனும் நம்புது தான். அவங்கவுங்க அந்தந்த தலையில் டர்பனை மாட்டினு அமைதியாக போயிடுங்க, குரு வழியில் போயிடுங்க. அதனால் இது வேண்டாம், உசுப்பேற்றி விட்றீங்க, நல்லதில்லை. இந்த வழக்குகள்லாம் எவ்வளோ பெரிய பெரிய வழக்குகள்லாம் லட்சக்கணக்கில் நிலுவையில் இருக்குது. ஒரு போராட்டத்துக்கு ஒரு 2500 3000 வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கிறதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத வேலை, தேவையில்லாத தலைவலி. கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சிக்கிறதுன்னு வாங்க, சொரிஞ்சிக்கிறதும் சொரிக்காமல் போகிறதும் அவங்களோட வேலை. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் இளைஞர்களை தேடி பிடித்து மாநிலமாக அரசாங்கம் காவல்துறை வந்து கைது செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய காணொலியெல்லாம் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க ஜென்சி தலைவனுடைய பிரதிநிதிகள் கிடையாது, அவங்க வந்து சமூக விரோதிகள், கேங்ஸ்டர்ஸு, ரேபிஸ்ட்டு, கொலகாரங்க அப்படின்னு சொல்லி படுபயங்கரமான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல வந்து ஒரு விளக்கத்தை ஒன்று சொல்லிவிட்டு ஐயா குருமூர்த்தி அவர்களோட அந்த பேட்டியை வந்து நம்ம டீகோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி வந்து ஹிந்து மதம் அப்படின்ற ஒரு மதத்துக்கான உண்டான ஒரு கட்சி. ஹிந்துக்கள் நல்லா இருக்கணும், முன்னேறணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய சித்தாந்தன்ற மாதிரி சொல்லுது. ஆனால்
பார்க்கும்போது பார்த்தா கீரை சாப்பிட்றது, தயிர், பால், நெய் எதுக்கும் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எந்த தீங்கும் இருக்க கூட ஒரு மாதிரி அமைதியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறது. படிக்கிறது ராமாயணம், தேவைப்பட்டால் தான் அதர்மத்தை எடுக்கணும். கிருஷ்ணர் வந்து அமைதியாக இருக்க சொல்லியிருக்கிறாரு, எதையுமே வந்து அன்பாக இருக்கணும். இப்போ போதிக்கிறது, பேசுறது எல்லாமே இந்து மதம்ன்றது எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மதம், ஒரு சமாதானமாக போகக்கூடிய ஒரு தன்மை. அதை வைத்து தான் நாங்கள் ஹிந்துத்வா, அதை வைத்து தான் இந்து மதம், இதுதான் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது அவங்களோட கட்டமைப்பு. அந்த சித்தாந்தத்துக்கு ஒத்து போகிறது தான் ஆர்எஸ்எஸ். இப்போ நம்மக்கிட்ட காட்சிப்படுத்துறது, நம்மக்கிட்ட சொல்கிறது இது. ஆனால் அவங்களோட ஒரு கோரமான ஹிந்து மதத்துக்கு எதிரான ஒரு சதி வேலையை வந்து இன்னைக்கு மாணவர்கள் மீது அவங்க பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு பஞ்சாயத்து, இப்போது ராமாயணத்துலேயோ இல்லை மகாபாரதத்துலேயோ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்குன்னு ஒருத்தர் போவார். அவரோட நோக்கம் என்பது என்னென்னா, எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் தானே, அவங்க கேட்குறத கொடுத்துருங்க, எதுக்கு யுத்தம் வேணாம், சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி போய் பேசுவாங்க. கிருஷ்ணரே அந்த வேலையை நிறைய நேரத்தில் பண்ணியிருப்பார். அப்போ சொல்லுவார், இது செய்யலைன்னா போராட்டம் வெடிக்கும், 2 சைடும் பாதிப்பு வரும், போர் வரும், ரத்த பூமி ஆகும், வேண்டாம் அப்படின்னு. கேட்காத போது அது அதர்மம் அப்படின்றது கருத்து. அதே மாதிரி இங்கே மாணவர்களை அழைச்சி பேசிட்டு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள நைஸாக பேசி, இத்தை செஞ்சு தரேன், அத்தை செஞ்சு தரேன், அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுமா, பண்ணிடுவார். உங்கள் மீது இருக்கிற வழக்கெல்லாம் நிலுவையில் பண்ணிட்டோமா, வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த நீட் எக்ஸாம் அந்த ஆணையத்தை வந்து மாற்றி அமைக்கணுமா, எல்லாம் ராஜினாமா பண்ணுமா, அதுவும் பண்ணி கொடுத்துரும். பாராளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் கொண்டு வந்துடுவோமா, அந்த பில்லு போட்டு இனிமேல்ட்டு எக்ஸாம் நிற்க நடவடிக்கைமா, எல்லாம் பண்ணி கொடுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அருமையாக. இப்போ நம்ம வீடெல்லாம் வாங்க போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டா, தண்ணி, நிலத்தடி நீர், கரண்ட்டு, சார் அதெல்லாம் அருமையாக இருக்கும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கையெழுத்தை ஒண்டி போடுங்க சார், கையெழுத்தை போட்டு செக்கை ஒண்டி கொடுங்க சார், நீங்கள் டெபாசிட் சார், வீடு உங்கள் சார், எல்லாருக்கும் அமையாது சார். இது கரும்பு மாதிரி இருக்கும் தண்ணி, நீ குச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. போக்குவரத்து இன்றைக்கி வந்து அன்றைக்கி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அப்புறமா வந்து ஒரு லிட்டிகேஷன் இல்லை சார், செவுருலாம் வந்து செங்கல் நாங்கள் அப்படி பார்த்து பண்ண போகிறோம், நீங்கள் வந்து கால் மேலே கால் போட்டு ராஜா மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மாணவர்கள் அமைப்பை கூப்பிட்டு அவங்க போராட்டம் பண்ணி அவங்க ஒரு சில விஷயம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துரும், எல்லாம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்கள கலைச்சிட்டு அவங்களோட போராட்டத்தை வலிமை இழக்க வைத்து வாங்சுக் சோனமை போயிட்டு, நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, நாங்கள் ஒண்டி நான் மாணவர்களுக்கு எதிரானவர்களா, நம்ம பிள்ளைங்க தானே, நாங்கள் அப்படி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரையும் மூல செலவை செஞ்சு அவரையும் போராட்டத்தை ரத்து பெற வச்சு, அப்புறம் ராகுல் காந்தியை 2 திட்ட வச்சது யார், அவங்க அம்மா, வீட்டம்மா கீதாஞ்சலி வந்து அவங்களும் ராகுலை வந்து ஒரு 2 காட்டு, நீங்கள் வந்து எதுக்கு பாராளுமன்ற தண்டை வந்தீங்க, ஜந்தர் மந்தர் போகாமல் அப்படின்னு அவங்களையும் எல்லாம் வேணுன்றதெல்லாம் அழகாக 5 மூணாக பண்ணிட்டு இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா பழி வாங்குறாங்க. அந்த அரக்க குணம் இருக்குல்ல, அது இப்போ வெளியில் வந்துடுச்சு. நான் என்னதான் பசுமாடு முகம் போட்டிருந்தாலும் அதுக்குள்ளே வந்து ஒரு கொடூரமான ஒரு மிருகம் ஒளிஞ்சிருக்கு வேட்டையாடுறதுக்கு, அதுதான் இப்போ வெளியில் வருது. அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ மாணவர்களை அந்தந்த மாநிலத்தை தேடி காவல்துறை மீதும் வழக்கு தொடுறது, அது பண்ணுறது. அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படி தெரியுமா சாத்தியம், நாங்கள் வந்து அந்த யூடியூப்லலாம் ஃபேஸ் எல்லாம் பார்த்தோம், ஸ்கேன் பண்ணோம், அவங்களோட குற்றப்பின்னணி என்ன, ஆதார் என்ன எல்லாத்தையும் பார்த்தா இவங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த தப்பு. சரி, இதெல்லாம் உண்மையாக ஜோடிக்கப்பட்டதா யாருக்கு தெரியும்? நான் கேட்குறேன்னா, 22 பேர் செத்ததுனால தானே அந்த போராட்டம் வந்துச்சு, அது வைக்கப்படணுமா இல்லையா? நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்காம தானே இருந்தீங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆக அதுக்கு நீங்கள் வேதனை பண்ணணுமா? அப்புறம் ஒரு தேர்வு நடத்த உங்களுக்கு துப்பு இல்லைன்னா எதுக்கு ஆல் இண்டியா லெவலில் தேர்வு? அப்போ ஒரு மாணவனுக்கு எவ்வளவு அழுத்தம், 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரலும் படிக்கிறல, அதில் 10ஆவதுலேருந்து இந்த தேர்வு போர்டு எக்ஸாம், அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அந்த என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸு, சரி என்ட்ரன்ஸு வைக்கிறீங்க, குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ஸில் சாகுறாங்களே, இந்த தன்மை உங்களுக்கு தெரியலையா? அந்தந்த மாநிலத்தில் அதை வச்சுட்டு அந்தந்த வாய்ப்பு அவங்கவுங்களுக்கு போய் பட்டிட்டா இந்த பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இப்போது உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்து ஒருத்தர், அவர் வந்து டாக்டர் மருத்துவர் பிரகதீஸ்வரர் திருநாவுக்கரசு சொல்லிட்டு அமெரிக்காவில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட இந்த நீட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா,
இப்போ பந்தியில் சாப்பாடு கூப்பிடுறீங்க, இப்போ சாப்பிட வராங்க, எல்லாருக்குமே பசி இருக்குது, எல்லாமே சாப்பிட வராங்க. முதல்ல வரவங்களை வந்து உனக்கு எந்த டேபிளில் போய் உட்காந்துக்கிறியோ நீ உட்காந்து நீ சாப்பிட்டு முடிச்சிரு, பின்னாடி வரவங்களுக்கு பொருள்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த நீட்டு. அப்போது இப்போ ஒரு மாணவன் வந்து பீகாரில் இருக்கிறாங்க, அவங்க படிக்கிறாங்க, அவங்க பீகார்லேயே வந்துட்டு தேர்வு எழுத போகிறாங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு உள்ளூரில் கிடைக்கிறது. அது ஒரு பெரிய மாநிலம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல் இண்டியா அப்படின்னு போகும்போது இந்த டாப் 100ல் வரவங்க டாப் 100 இதில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது மருத்துவன்றது வெறும் மார்க் சம்மந்தப்பட்டது கிடையாது. நானும் மருத்துவர் தான். இதே அமெரிக்காலேயோ மேலை நாடுகளில் இந்த மாதிரி மார்க்குக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது கிடையாது. அங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு கடுமையான என்ட்ரன்ஸ் தேர்வுகள் கிடையாது. நீங்க தேர்வு எழுதிட்டு நீங்க தேர்வுல பாஸ் பண்றீங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதாவது அவங்க சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நாவா உன்னை படிக்க அனுமதி கொடுக்குறேன், குறைந்தபட்ச மதிப்பெண் ஏதோ ஒன்று நீங்கள் போர்டு எக்ஸாமில் எடுக்கிறத வச்சு கொடுத்துட்றேன். மார்க் நல்ல மார்க்காக இருந்தால் நல்ல காலேஜ், மோசமான மார்க் இருந்தால் நடுத்தரமாக இருக்கிற காலேஜ். சேர்ந்துட்டோன்னா வாத்தியார் சொல்லி கொடுக்குறாருங்களா, அது என் மனசுக்குள்ளே போச்சா, அது எனக்கு 15 தான், அதை வைத்து தேர்வு. அப்போது நான் மருத்துவ ஆவறனா இல்லையான்றது என்ன, நான் படிக்கும்போது எனக்கு தேர்வு, மருத்துவத்துக்கு படிக்கும்போது தேர்வு, மருத்துவ ஆவறதுக்கு முன்னாடியே தேர்வு கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கேயே வந்து ஒரு தடை போட்டு நீங்கள் நிறைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்கல. அது சொல்லிட்டு தான் அந்த பந்திக்கு அதை சொல்கிறாரு. ஒரு பந்தியில் வந்துட்டு ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனால் மொதல் பந்தியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், 2வது பந்தி 3வது பந்தியில் எதுவும் இல்லை. இப்போ உங்களோட இந்த தேர்வு வந்து என்ன பண்ணுதுன்னா, கடைசியாக இப்போ ஒரு ஏழ்மை மாணவன் இருப்பான், அப்பா அம்மாவுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்காது, அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காது, இல்லை அவன் பரோட்டா கடையில் வேலை பார்த்து வருவான். அப்போ அவன் வந்து 3வது பந்திக்கு வரானா அவனோட நிலைமை என்ன? அப்போ மொதல் பந்தியில் வசதியாக இருக்கிற அப்பா அம்மாக்கோ இல்லை தலைநகர் சென்னையிலையோ டெல்லியிலையோ இருந்து படிக்கக்கூடிய குழந்தைங்க கோச்சிங்லாம் போகுது, அதுங்களுக்கு 3 லட்சம் 5 லட்சம் கோச்சிங் கொடுத்து நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டு மொதல் பந்தியில் தூக்கி போய் அதுங்களை உட்கார வச்சுட்டு, ஊரில் கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவனை தூக்கி 3வது பந்தியில் உட்கார வைக்கும்போது அந்த 3வது பந்தியில் பாதி சாப்பாடு இருக்கும், சாப்பாடு இருக்காது. அப்போ உங்களோட பயிற்சியே வந்து பணம் பண்ணுறதுக்கு தான் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலை, துறை சம்மந்தப்பட்ட மருத்துவர் சொல்கிறார். அவர் அந்த காணொலி அனுப்பிச்சா அருமையான ஒரு காணொலி. துரதிருஷ்டமாக அந்த மாதிரி காணொலியெல்லாம் நிறைய பேர் பகிர்றது. ஆனால் ஐயா குருமூர்த்தி பேசுறது, கான்ட்ரவர்சி பேசுறதெல்லாம் பெருசாக. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ ஐயா குருமூர்த்தி வருது, இப்போது இது நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. அதுவும் அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸு இல்லை ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர்கள் இப்போ என்ன வந்து அவங்க என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்க, இவர் திராவிட சிந்தனையாளர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதுலேயுமே நான் திராவிட சிந்தனையாளர் நான் பொதுவில் போய் பார்க்க மாட்டேன். நான் வெறும் அறிஞர் அண்ணா சொன்னது ஒண்டி தான் ஏற்றுக்குருவேன். ஏன்னா அதுலேயுமே வந்து திராவிடன்ற பேரை நீங்கள் பண்ணுற தப்பு, நீங்கள் பண்ணுற ஏமாத்து வேலை, நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க, ஊழல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிற முடியாது. அப்போது அண்ணாவோட அந்த திராவிடம் அதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா அது கலப்படம் இல்லாத தன்மை, அதை ஒண்டி தான் நம்ம எடுத்துக்கிறோம். மிச்ச விஷயத்துக்கள் எல்லாம் நம்ம போய் ஒத்து போகிறது கிடையாது. பட் ஆனால் இவர்களோட நோக்கம் என்னன்னா, இந்த போராட்டத்தை வந்து திசை திருப்பணும். அதாவது இந்த போராட்டம் வந்து நாடு தொழுவியில் மோடி அவர்களை கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டாங்க பசங்க, பிஜேபியை பயத்தை காட்டிட்டாங்க. அப்போது இவங்களை இப்படியே விட்டா இது சிக்கல், திருப்பி தேர்தல் நேரத்தில் இந்த பசங்க எதனா பண்ணால் நமக்கு சிக்கல், இந்த பசங்களுக்கு நம்ம பயத்தை காட்டணும்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி பேசிட்டு, இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போய் விசாரிப்பாங்க. சரிப்பா உண்மையை சொல்லுறியா, எதுக்கியா கேஸ், நான் அந்த பார்ட்டிக்கிட்ட சொல்லி நான் வாபஸ் வாங்க வச்சுறேன், ஒத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்கலான்னு சொல்லிவிட்டு வேணுன்ற தகவல் எல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு அவங்க மீது கம்ப்ளைண்ட் கொடுக்காத மாதிரி நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு சாதகமாக காவல்துறை ஒரு சில நேரத்தை செய்வாங்க. அதே மாதிரி வேலை தான் இது. வந்து மாணவங்க நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாம் 22, 25, 28 வயசு 30 வயசுக்குள்ளே, இந்த 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் தேடி தேடி போய் பிடிக்கிறீங்க. வழக்கதும் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் ஒன்று போடுங்க. நான் நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டு தனக்கு இருக்கிற அந்த கோவத்தை வந்து அந்த வன்மத்தை வந்து தீர்த்துக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. என்ன ஆனால் அதுக்கு எதிராக பேசியிருக்காங்கல்ல, இல்லை எதிராக பேசியிருக்கீங்க, எஃப்ஐஆர்லாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு வரலையே. தேவைப்பட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவைப்பட்டால் வேண்டுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ காவல்துறை என்ன பண்ணும்? வழக்கு பதிவு பண்ணும். இப்போ மாணவர்கள் அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது, இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்றதெல்லாம் பேசுறீங்க. ஆனால் ஆர்டரில் தேவைப்பட்டால்னு ஒரு வார்த்தை இருக்குது. தேவைப்பட்டால் என்ன அர்த்தம்? இப்போ காவேரியில் தண்ணி கொடுங்க, ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால், குடிக்க தண்ணி இல்லைன்னா நீங்கள் நிறுத்தி வைத்து கொள்ளலாம் அப்படின்னா என்ன, எது நிற்கும்?
அதான் குழுன்றது நிற்காது. தேவைப்பட்டால் நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சைடில் ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்க, அதுதான் நிறுத்தும். அதே மாதிரி தான் இதுவும், இந்த ஆர்டரும். இது வந்து முழுக்க முழுக்க மாணவ சமுதாயத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்புன்றதை விட தீர்ப்பு மாணவருக்கு எதிரான தீர்ப்பு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். அதான். ஆனால் மத்திய அரசு, டெல்லி போலீஸு, மற்ற மாநில காவல்துறை எல்லாமே வந்து அவங்க வழக்கத்துக்கு அவங்க வசதிக்கு ஏற்றார் போல் பண்ணுறாங்க. இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் என்னென்னா, நீட் எதிர்ப்புன்றதான் கொள்கை. ஆனால் நீட்டுக்கு ஆதரவாக போராடின மாணவர்களை வந்து தள்ளுறது, அசிங்கப்படுத்துறது, கையை முறிக்கிறது, அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது, வண்டியில் அநாகரிகமாக அவங்கள தள்ளுறது, பேசுறது, அதெல்லாம் பார்த்தோம். நம்ம கையை முறிக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். இது நம்ம ஊர் காவல்துறை கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கண்ணியமானவங்க. வட இந்தியாவில் ரொம்ப மட்டமாக நடந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனால் சிஜேபியும் இறங்கி போகிற மாதிரி தெரியல. அவங்களும் எதிர்வினை ஆற்றுற மாதிரி தான் தயாராகுது. அந்த இளைஞர் படையும் தயாராகுது. அதுதான் நான் அப்படி தான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே சிஜேபியை பற்றி ஒரு அச்சம் இருக்குது. நாளைக்கு யாருமே இதே மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒடுக்குதலாக பார்க்கணுமா? இந்த மாதிரியான ஆட்களை திட்டமிட்டு இறக்கி விடுறாங்களா, குருமூர்த்தி மாதிரியான ஆட்களை? இல்லை சார், அதாவது குருமூர்த்தி ஐயாவோட நோக்கம் என்பது பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப நல்ல கட்சி. பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை ஆண்டாதான் தமிழ்நாடு, இந்தியா எல்லாமே வளர்ச்சி அடையும். தமிழ்நாடு பின்தங்கி போகிறதுக்கு காரணமே வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாது தான் அப்படின்னு அவங்க ஒரு குறுகிய பார்வையில் கண்ணை மூடிக்கொண்டு பார்க்கறது. பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு பின்னோக்கிய சிந்தனை இல்லாத கட்சி இருந்து திராவிட கட்சிகள் இங்கே ஆண்டதுனால தான் தமிழ்நாடு என்பது கடன் வண்டி ஜாஸ்தி கிடையாது, வளர்ச்சியும் ஜாஸ்தி. ஜனத்தொகையில் பார்க்கும்போது என்னை விட பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், ஜனத்தொகைன்னு பார்க்கும்போது என்னை விட பெரிய மாநிலம் பீகார், வெஸ்ட் பெங்கால்லாம். ஆனால் வளர்ச்சின்னும் போது என்கிட்ட வர முடியாதுல்ல. ஆமாம், கேரளா சின்ன நாடு, வளர்ச்சி இருக்குது. அந்த கேரளா அதுக்கு அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், காங்கிரஸ் சித்தாந்தம் இருந்தாலும் அதை விட மேலே தானே இருக்குது. எதில் குறைஞ்சி போச்சு தமிழ்நாடு? மகாராஷ்டிரத்துக்கு 5-3 அடுக்காக பண்ணி கொடுத்தீங்க. ஃபினான்ஷியல், அதாவது பொருளாதார தலைநகரமாக இந்திய திருநாடே மாற்றிய ஒரு மாநிலம் தான் மகாராஷ்டிரா. அதனுடைய அந்த மகுடமாக மும்பை உட்காந்துருக்கு. மும்பைக்கு வந்து விமான நிலையத்திலேருந்து, கடல் போக்குவரத்தில் இருந்து, ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து, பெரிய பெரிய பேங்க் ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் உட்காந்து இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இதுதான் வந்து பொருளாதார தலைநகரம். நம்மளா எல்லாம் சேர்ந்து தான். இப்போ பாம்பே இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு எல்லாரும் தான் காரணம். இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வாங்க ஒவ்வொரு புரோக்கரேஜுக்கும் அது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் போகுது காசு. அப்போது பாம்பேயோட மகாராஷ்டிரத்தோட பங்களிப்பில் எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு பங்களிப்பில் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அதை மீறி மகாராஷ்டிரமும் தமிழ்நாடும் வளர்ந்துருக்கு. பிஜேபியை ரொம்ப நாள் ஆண்டுச்சுங்க இல்லையே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனா, காங்கிரஸ், என்சிபி, இப்போ தான் பிஜேபி. அதாவது வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சி முன்னேற மாநிலமாக மாறினதுக்கப்புறம் தான் பிஜேபி. தமிழ்நாடு இன்னும் பிஜேபி இங்கே வரவே இல்லை. காங்கிரஸ், திராவிட கட்சிகள், அதுதான் இங்கே வரலாறு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வளர்ச்சி எங்கேருந்து வச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஒரு குறுகிய பார்வையில் அவங்களெல்லாம் வந்து ரேப்பிஸ்ட்டுன்றாரு. ஏதாங்க ஒரு இது வந்து யாருன்னா பேர் எதனா யார் அதில் வந்து அந்த காம வேலையை பண்ணது, யார் மீது வழக்கு இருக்குது, அப்புறம் குண்டான்றீங்க, அவங்களெல்லாம் வந்து மோசமான மனிதர்கள், சமூக விரோதின்றீங்க. என்ன முகாந்தரத்தை வச்சு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அவரும் வந்து பத்திரிகையாளர்னு உகாண்டுக்கிறவரும் அதெல்லாம் கேள்வி கேட்டுங்கிறாரு. அவரும் நீங்கள் பாட, அவர் வாசிக்க வயலின், எவ்வளோ எஃப்ஐஆரில் எவ்வளோ பேர் குண்டாஸு, அதில் என்ன பிக் பாக்கெட்டு தானே, எத்தனை பேர் பிக் பாக்கெட்டு பேர். சரி, எல்லாத்தையும் சொல்ல வேணாம். ஒரு இன்சர்ட் போட்டு ஒரு அனெக்சரில் வந்து எஃப்ஐஆர் இவ்வளோ இருக்குன்றது போடலாம்ல. 2500 2700 எஃப்ஐஆருன்றீங்க. அதில் எல்லாமே படிச்சுட்டு பார்த்துட்டிங்களா? நான் ஒரு வக்கீலாக கேட்குறேன். இப்போ நான் வந்து வக்கீல் வேலைக்கு போகிறேன்னா நான் எல்லா எஃப்ஐஆரும் படிப்பேன். வாங்கி எஃப்ஐஆரை படித்து என்ன சார்ஜஸ்ஸு, என்ன ஏது, சிஎஸ்ஆரில் என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எஃப்ஐஆரில் என்ன இருக்குது, எப்படி போக போகுது, இது பார்ப்போம். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.